வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு படமா வணங்கான் மூவி மாறி இருக்குங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் என்னமா இருக்கு படம், இந்த படத்துல நடிச்ச அந்த அருண் விஜய் இருக்கார்ல, அவர் நடிப்பு சூப்பர். அதே மாதிரி அவர் கூட நடிச்சாங்களே, அவங்க நடிப்புலாம் பட்டைய கலப்புதுங்க. இன்னும் இந்த படத்துல ஒரு படிக்கு மேலேயே போய் நம்மளோட இயக்குனர் பாலா இருக்காரு பாத்தீங்களா, ஐயோ என்னமா எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு பல மக்கள் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு முன்னாடியே பல ரம்மியமான காவியங்களையும் இவர் எடுத்திருக்காரு, நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு இயக்குநர்களையே ஒரு குறிப்பிடத்தக்க இயக்குனரா பாலா அவர்கள் மாறி இருக்காரு. ஆனா இந்த இடத்துக்கு அவரும் சும்மா வரலீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. மதுரையில தை சாதம் வித்திருந்த இவரு இன்னைக்கு இயக்குனர் பாலாவா மாறி இருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவர் உழைப்பு தாங்க காரணம். இன்னைக்கான வீடியோல இயக்குனர் பாலா பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேனி மாவட்டத்துல கம்பம் என்ற இடத்துல 1966ஆம் ஆண்டு ஜூலை 11 பாலா அவர்கள் பிறக்கிறார். இவர் பிறக்கும் போதே பல மெடிக்கல் இஷ்யூவோட பிறக்கிறார். அதனால இவருக்கு தனி கேர் தேவைப்பட்டுச்சு. ஆனா இங்க வீட்டுல இவர் 7வது குழந்தையா பிறக்கிறாரு. அதனால அம்மாவோட அரவணைப்பு இல்லாம பாட்டிக்கிட்ட தான் முழுக்க முழுக்க வளராரு. எல்லா குழந்தைங்களும் வளரும் போது சின்ன சின்ன குறும்புகள் பண்ணும். ஆனா பாலா அவர்கிட்ட இது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எப்படின்னா சின்ன வயசுலயே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, அவர் மற்றவங்களை அடிக்கிறது, சண்டை போடுறது, அப்புறம் கூடா நட்பு கேடா அப்படின்னு சொல்றபடி இவர் அப்பவே இந்த தேவையில்லாத நண்பர்கள் கூட சேர்ந்து கஞ்சா பழத்துக்கும் அடிமையாராருங்க. சரி, ஸ்கூல் லைஃப் செட் ஆகாது, இதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு சொல்லி இவர் வேலைக்கு போறாரு. ஆனா அதுவும் இவர் செட்டே ஆகலைங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் திரும்ப ஆரம்பிக்கிறார். இவங்க அப்பாவுக்கு அப்பதான் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. இவர் மதுரைக்கு போய் ஒழுங்கா ஸ்கூல் ஸ்டடீஸும் சரி காலேஜ் ஸ்டடீஸும் சரி முடிக்காரு. ஆனாலும் தொட்டில் பழக்கம் சுருக்காடு வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சின்ன வயசுல அந்த முறுக்க குணம் பெரியவரும் ஆணை பெருக்கும் அப்படி இருந்துச்சு. அதனாலேயே அவங்க சொந்தக்காரங்களாலும் சரி பெற்றவங்களாலும் சரி இவர் விரோதியா பார்க்க போறாரு. அப்பதான் முடிவு பண்றாரு, நம்மளுக்கு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது, நம்ம சென்னைக்கு போய் பெரிய டேரக்டர் ஆகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் என்ன ஒன்று, இவர்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. சரி என்ன பண்ண, சென்னை போகிறதுக்கு முன்னாடி நம்ம காசு சம்பாதிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் இந்த தை சாதம் விற்கிறது. இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டு இந்த தை சாதம் தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லி விற்கலாம், அப்படி வர காசில் நம்ம சென்னைக்கு போகலாம் முடிவு பண்ணி அது ஆரம்பமும் விற்கிறாரு. ஆனால் ஒன்று இவர் நினச்சபடி போல. அப்புறம் எப்படியோ அந்த பிஸ்னஸ் மூலமாக ஒரு கொஞ்சம் காசும் கிடைக்குது. இப்போ இவர் கையில் ஒரு 4000 ரூபாய், அப்போ வீட்டில் கொடுத்த 4000 ரூபாய், மொத்தம் இவர் கையில் 8000 ரூபாய் இருக்குது. இந்த காசை வச்சுக்கிட்டு சென்னைக்கு போகிறாரு. வந்தாரை வரவேற்கும் சென்னை இவர் அன்போடு வரவேற்குதுங்க. இப்போ டேரக்டர் ஆகலான்னு சொல்லி சென்னைக்கு வந்த இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் கபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சினிமா மேனேஜரோட பழக்கம் கிடைக்குது. அவருக்கு நல்லா பேசி பழகின பிறகு இவர்கிட்ட ஒரு பர்மிஷன் லெட்டர் அவர் வாங்குறாரு. அது என்ன இருக்குன்னா, இவர் பாலா இவருக்கு டேரக்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு இவர் எல்லா டேரக்டர் வீட்டுக்கும் போறாரு. ஆனா வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு மென்ஷன்ல தங்கியிருக்காரு. முக்கியமாக அந்த மென்ஷனை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த மென்ஷனில் தான் ராமராஜர், பாரதி ராஜா, கவுண்டமணி, செந்தில், பாக்கியராஜன் பல பேர் தங்கினாங்க. அதே மென்ஷனில் தான் இவரும் தங்குறாரு பாலா. காலங்கள் போய்கிட்டே இருக்குங்க, இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் தான் பாய்மர கப்பல். அந்த படத்தோட டேரக்டர் ராம் திலக். அந்த படத்தில் ஜனகராஜ் தான் ஹீரோவாக நடிக்கிறார். அசிஸ்டண்டாக வேலை கிடைச்சதுனால அந்த வாய்ப்பை சும்மா விடாமல் அங்கே இருக்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு சேர் அருள்மதியோட பழக்கம் கிடைக்கும். அருள்மதி யாருன்னு பார்த்தா பாலு மகேந்திரனோட அசிஸ்டன்ட் டேரக்டருங்க. இவர் மூலமா பாலு மகேந்திரன் எடுத்த படத்தில் இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக போறாரு. அந்த படம் தான் வீடு. அந்த படத்தில் இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணுறாருங்க. ஆனாலும் இதில் என்ன வேடிக்கைன்னா, பாலு மகேந்திரன் அவர்களுக்கு இவர் தான் பாலா, இவர் இதில் ரொம்ப அதிகம் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனாலும் இவர் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக அதை ஒர்க் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பாலு மகேந்திரா இவரை பற்றி தெரிஞ்சுக்கிற, ஓ இவர் தான் பாலாவா, இவர் இந்த அளவுக்கு இல்லை படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்த படத்துலையும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படம் தான் சந்தியாராகம், அப்புறம் சக்கரவியூகம், வண்ண வண்ண பூக்கள் போன்ற பல படங்களில் இவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாருங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வண்ண வண்ண பூக்கள்ன்ற படம் தான் பாலாவுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்ததுங்க. எப்படின்னா, வண்ண வண்ண பூக்களில் பாலு மகேந்திரன் டேரக்டர், அவர் கூட பல அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பாதிலேயே போகிறாங்க. ஆனால் பாலா மட்டும் கடைசி வரைக்கும் போவான், பாலு மகேந்திரன் கூட இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் மட்டும் தான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாருங்களே, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சாருங்க. இன்னும் சொல்ல போனால் ரோலிங் ஆக்ஷன் இந்த 2 வார்த்தையை தவிர மற்ற எல்லா வேலையுமே பாலா அவர்கள்லாம் செய்கிறாரு. இதை பாலு மகேந்திரா பார்த்து ரொம்ப மெய்சிலித்து போறாருங்க. அவருக்கு எதனா பண்ணுன்னு சொல்லி தான் எடுத்து இத்தனை படங்கள்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் பேர் அவ்வளோ போடவே மாட்டார். ஆனா இந்த வண்ண பூக்கள் படத்துல மட்டும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு பதிலாக இணை இயக்குனர் என்ற ஒரு பேரை பாலாவுக்கு கொடுக்குறாரு அவரு. அதே மாதிரி கலைப்புலி தானமும் இவரை பார்த்துட்டு இவர் இந்த அளவுக்கு உழைக்கிறாரு, இவருக்கு தான் ஒரு சன்மானம் கொடுன்னு சொல்லி 80,000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த படத்துல அதிகமாக சம்பளம் வாங்கின யாருன்னு பார்த்தா ஹீரோ டேரக்டர். அவங்களுக்கு அப்புறம் இவர் தான் அதிகமான சம்பளத்தையே வாங்குறாரு. இப்படி காலங்கள் போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பல படங்களில் பாலு மகேந்திரா கூட இவர் அசிஸ்டண்டாக இருக்கிறார். பல விஷயங்களை கற்றுக்கிறாரு. டப்பிங் இன்ஜினியரிங்னா என்னது, எடிட்டிங்னா என்னது, ஒரு அசிஸ்டண்ட்னா எப்படி இருக்கும், டேரக்ஷன் என்னென்ன ஸ்கில் இருக்கணும்னு சொல்லி எல்லா விஷயமும் கற்றுக்கிறாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறார், நம்ம ஏன் தனியாக ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்ச பிறகு
பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட போய் சொல்றாரு, குருவே நான் வந்து தனி ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே பாலு மகேந்திரா என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு வருஷம் கூட இருந்து பல ஸ்கில்களை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாலா அவர்கள் இல்ல நான் இந்த வருஷம் படம் பண்ண போறேன்னு சொல்லி பாலு மகேந்திரா கிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்றாரு. சரி படம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா என்ன பண்றது இவருக்கு தெரியல. அப்பதான் ஒரு நாள் ஏர்வாடிக்கு போறாரு. அங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாரு. இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு காதல் கதைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி இவர் கற்பனையை அவிழ்த்து விடுறாரு. எப்படி இவர் வந்து ஒரு கதைக்காலம் வந்து அமைஞ்சிருச்சு, கதையும் எழுதி முடிச்சிட்டாரு. ஆனால் இதுக்கு ப்ரொடியூசர் தேவை. அதுக்கப்புறம் இவர் கூட அந்த நெருங்கிய நண்பர்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படம் ஷூட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஹீரோவும் புக்கிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் தான் நெகட்டிவான விஷயம் நடக்குது. என்ன திடீர்னு ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் இந்த படம் பண்ண மாட்டேன்னு வெளியே போகிறாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பல மாதங்கள் கடந்தும் போது. ஆனால் இவர் நம்பிக்கை மட்டும் விடவே இல்லைங்க. அப்போ தான் ஒரு கை வந்து இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வருது. அதுதான் கந்தசாமி. இவர் யாருன்னா இவரோட பாளைய கால சிநேகிதர். கந்தசாமி அவர்களுக்கு வந்து பாலானா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு காரணத்தினாலேயே பாலா சொல்ல வந்த கதையை கூட கேட்காம நான் உன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் பாலா அவர்கிட்ட கொடுத்து படத்தை எடுக்க வைக்கிறாரு. காலங்கள் போகுது, படமும் நல்லபடியாக முடிக்க போகுது. அந்த படம் தான் சேது படம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த படத்தை எடுத்து முடிச்சவர் ப்ரொடியூஸரும் சரி எல்லாம் சரி பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் வாங்க முன் வரலை. இது கந்தசாமி அவர்களுக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா பாலா நம்பி தான் மொத்த பணத்தையும் போட்டார். ஆனால் போட்ட பணம் வராதோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கும்போது பாலா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க கந்தசாமி, நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு திரும்ப வரலனா நான் இதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா படத்தை வர லாபம் எல்லாம் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நல்லபடியாக அந்த படமும் திரையரங்கில் வருது, நல்ல வெற்றியும் அடையுது. இதுக்கப்புறம் தான் பல வெற்றி படங்களை இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. நந்தா, நான் கடவுள், பரதேசி, அவன் இவன் இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் இந்த நான் கடவுள் படத்தில் தான் இவர் பெஸ்ட் டைரக்டர் என்ற நேஷனல் அவார்டையும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பல வெற்றி படம் கொடுத்த இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எந்த படமே எடுக்கவே இல்லை. அப்புறம் மீண்டும் கம்பேக் கொடுக்குறன்ற ஒரு பேரில் தான் வணங்கா என்ற படத்தையும் எடுத்தார். இப்படி பல தடைகளை தாண்டி தான் ஒரு டேரக்டராகவே சாதிச்சிருக்காருங்க. இவரை பற்றி பல நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் பாசிட்டிவான விஷயம் தான் அதிகமாகவே இருக்குது. இப்படி வணங்கா படம் மக்கள் மத்தியில் பேசுறதுக்கு காரணம் நம்மளுடைய டேரக்டர் பாலா அவர்கள் தாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் டேரக்டர் பாலா அவர்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பாலா எடுத்த படங்கள்லேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.